உலகில் 90% மக்கள் ஏன் வலது கையை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த உலகில் கிட்டத்தட்ட 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர். உலகின் பல்வேறு நாடுகளில் நூற்றுக்கணக்கான கலாச்சாரங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்தாலும் அதில் கிட்டத்தட்ட 90%த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வலது கைப்பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இது மனிதர்களிடையே பொதுவாக காணப்படும் மிகவும் வலுவான நடத்தை வடிவங்களில் ஒன்றாக உள்ளது. மனிதர்கள் ஏன் வலது கைப்பழக்கத்தின் மீது இத்தகைய அதீத விருப்பத்தை வளர்த்து கொண்டனர், ஏன் இடது கைப்பழக்கத்தை அவர்களால் அதிகம் வளர்த்து கொள்ள முடியவில்லை என்று பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் குழப்பமடைந்து வருகிறார்கள். சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு புதிய ஆய்வு மனித வரலாற்றையே வடிவமைத்து 2 வியத்தகு பரிமாண திருப்பு முனைகளே இதற்கு காரணமாக இருக்கும் என்று கூறுகிறது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த ஒரு புதிய ஆய்வு மனிதர்கள் காலப்போக்கில் ஏன் பெருமளவில் வலது கைப்பழக்கம் கொண்டவர்களாக மாறினார்கள் என்பதை நிமிர்ந்து நடக்கும் திறனும் மனித மூளையின் துரித வளர்ச்சியும் விளங்கக்கூடும் என்று தெரிவிக்கிறது. மனித குரங்கினங்களின் கைப்பழக்கம் குறித்து இதுவரை மேற்கொள்ளப்பட்டதிலேயே மிக பெரிய ஒப்பீட்டு பகுப்பாய்வுகளில் ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய பிறகு இந்த ஆய்வு முடிவுகள் PLOS பயாலஜி இதழில் வெளியிடப்பட்டன. விஞ்ஞானிகள் 41 வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த 2025 குரங்குகள் மற்றும் மனித குரங்குகளில் நடத்தை தரவுகளை பகுப்பாய்வு செய்தனர். இந்த ஆய்வுக்குழு ஒவ்வொரு இனங்கள் ஒன்றுக்கொன்று பரிமாண ரீதியாக எவ்வளவு நெருக்கமாக தொடர்புடையவை என்பதையும் கருத்தில் கொள்ளும் பேசியன் மாடலிங் நுட்பங்களை பயன்படுத்தியது. ஆராய்ச்சியாளர்கள் உணவு முறை, வாழ்விடம், உடல் அளவு, சமூக நடத்தை, இடப்பெயர்வு முறைகள் மற்றும் மூளையின் அளவு போன்ற பல்வேறு காரணிகளை ஆய்வு செய்தனர். தொடக்கத்தில் வலது கை ஆதிக்கம் என்ற அம்சத்தில் மனிதர்கள் மற்ற அனைத்து பிரைமேட் இனங்களிலிருந்து முற்றிலும் தனித்து நிற்பதாக தோன்றியது. வேறு எந்த பிரைமேட் இனமும் மக்கள் தொகை அளவிலான அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட கையின் மீது இத்தகைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் விஞ்ஞானிகள் தங்கள் ஆய்வு மாதிரிகளுடன் 2 முக்கிய உயிரியல் காரணிகளை சேர்த்தபோது முடிவு வேறு விதமாக மாறியது. மூளையின் அளவு மற்றும் கைகால் நீளங்களுக்கு இடையிலான விகிதம். இந்த இரண்டும் இது நிமிர்ந்து நடத்தல் அல்லது இருகால் இயக்கத்திற்குரிய ஒரு பொதுவான குறியீடாகும். ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இது நிமிர்ந்து நடப்பதற்கும் பெரிய மற்றும் சிக்கலான மூளைகளின் பரிணாம வளர்ச்சிக்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதை காட்டுகிறது. இவை இரண்டும் சேர்த்து காலப்போக்கில் கைகளின் சிறப்புத்தன்மையை அதிகரிக்கலாம். இறுதியில் இந்த செயல்முறையே இன்று மனிதர்களிடையே மிகவும் பொதுவானதாக இருக்கும் வலுவான வலது கை ஆதிக்கத்திற்கு வழிவகுத்திருக்கலாம். அழிந்து போன மனித மூதாதையர்களை பற்றி இந்த ஆய்வு புதிய தகவல்களை தெரிவிக்கிறது. பல மில்லியன் ஆண்டுகளாக மனிதர்களின் கை பயன்பாடு எப்படி மாறியது என்பதையும் இது காட்டுகிறது. ஆரம்பகால மனித மூதாதையர்கள் இன்றைய மனிதர்களைப் போல வலது கையை அதிகமாக பயன்படுத்தாமல் பெரும் குரங்குகளைப் போல 2 கைகளையும் பயன்படுத்தியிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் ஹோமோ இனங்கள் தோன்றிய காலத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அந்த காலத்தில் வாழ்ந்த மனித இனங்கள் வலது கையை அதிகமாக பயன்படுத்த தொடங்கியிருக்கலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.